துலாம் ராசி இது காலப்புருஷனுக்கு 7வது ராசி. இதுதான் திருமணத்துக்குரிய முதல் ராசி. துலா ராசிக்காரங்களாம் சீக்கிரம் இளமையில் திருமணம். அப்படி இருந்து சிலருக்கு திருமண தடை ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த செவ்வாய் நீசமாயிட்டா அப்ப திருமண தடையை உண்டு பண்ணுவார். அதே செவ்வாய் கேதுவோட சாரத்துல, மேசத்துல, சிம்மத்துல, தனுசுல போய் உட்காந்துட்டா திருமண தடையை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. சனிபத் ராகு குஜவத் கேதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா இந்த குஜன்னா செவ்வாய் இவன் கேதுவை போல் வேலை செய்வான், கேது குஜரை போய் வேலை செய்யும். அப்ப 2 செவ்வாய் இருந்தா என்ன செய்யுமோ அந்த பலனை கொடுக்கும். துலாம் ராசி என்பர்கள் சார். ஸோ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வந்து திருமணத்தில் தடை ஏற்படுறதோ இல்லை திருமணம் கைகூடாமலோ இருக்குது அப்படின்னா என்ன சார் ரீசன்? துலாம் ராசி இது காலப்புருஷனுக்கு 7வது ராசி. இதுதான் திருமணத்துக்குரிய முதல் ராசி. அதனால இந்த துலா ராசிக்காரங்களாம் சீக்கிரம் இளமையில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி தான் அந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இளமையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்படி இருந்து சிலருக்கு திருமண தடை ஏற்படுது. ஓகே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அவர் எங்கேயாவது எசக போய் உட்காந்துட்டாருன்னா அது திருமண தடையை உண்டு பண்ணி கொடுத்துருவாரு. அதே சமயம் இந்த 7ஆம் இடத்துல சில கிரகங்கள் வந்து உட்காந்துருச்சு, அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருந்தால் அப்போ திருமண தடையை உண்டு பண்ணுது. முதல்ல இந்த செவ்வாய் நீசமாயிட்டா அப்போ திருமண தடையை உண்டு பண்ணுவார். ஓகே, சரிங்களா? அதே செவ்வாய் கேதுவோட சாரத்தில், மேசத்தில், சிம்மத்தில், தனுசில் போய் உக்காந்துட்டா திருமண தடையை உண்டு பண்ணி கொடுத்துருவார். ஓகே. ஆனாலும் இந்த இவர் ஏன் அந்த கேதுவோட நிற்கும் போது திருமண தடை உண்டுனா, சனிபத் ராகு குஜவத் கேதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா இந்த குஜன்னா செவ்வாய் இவன் கேதுவை போல் வேலை செய்வான், கேது குஜரை போய் வேலை செய்யும். அப்போ 2 செவ்வாய் இருந்தால் என்ன செய்யுமோ அந்த பலனை கொடுக்கும். அடிக்கிறது பாருங்க. ஸோ 2 கேது இருந்தால் என்ன பலனை செய்யுமோ அந்த பலனை உண்டு பண்ணும். ஸோ கவனம் தேவைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் போய் கேது சாரத்தில் இருந்தால் பிரச்சனை. 7ஆம் இடத்துல ராகு கேதுகள் உட்கார்ந்தா பெரிய பிரச்சனை. அதே இடத்துல சூரியன் உச்சமாக இருக்குது. இது ஓரளவு நன்மையான பலனை தந்தாலும் 2 கல்யாணம் கட்டக்கூடிய ஒரு யோகத்தையும் உண்டு பண்ணிடுவார். அதுக்கு பரிகாரம் செய்து, உரிய பரிகாரம் செய்து திருமணம் செஞ்சால் திருமண தடையை உண்டு பண்ண மாட்டார். இது ஒன்று. சனி அங்கே நீசமாக உட்காந்தா பிரச்சனை பண்ணி கொடுத்துறாரு. ஓகே, ஆமாம். ஆனால் சனி 7ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா அவர் திக் பலன் சொல்லி ஒரு பலம் பெறுறாரு. இருந்தாலும் இவர் நீசம் வரதுனால அந்த பலன் நல்லா இருக்காது. கவனமாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த திருமண தடைகளுக்கு உரிய காரணம். ஓகே. இந்த ராசிக்கு இன்னும் சில கிரக சேர்க்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் கவனித்து பார்த்து தான் நம்ம திருமண தடையை ஷுர் பண்ணணும். ஓகே. இல்லாத பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு இருக்குன்னு அப்படின்னா சில பரிகாரங்களை நம்ம பரிஞ்சிடணும். ஓகே சார். இதுதான் அந்த துலா ராசிக்கு திருமண தடைக்குரிய முக்கிய காரணம். ஓகே சார். ஸோ துலாம் ராசியில் இப்போ வந்து திருமண தடை இருக்குது, திருமணம் கைகூடல் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும் சார்? செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை வெட்டி அந்த எலுமிச்சை சாறு எடுத்துட்டு அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதன் மூலமாக எங்களுக்கு இந்த திருமண தடை நீங்கும். அப்போ கிழமை முக்கியம், அந்த தெய்வம் முக்கியம். இன்னும் நேரம் இருக்குது. ராகு காலத்தில் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பு. ராகு காலத்தில் பண்ணணும், வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை பழம் விளக்கு போடணும். ஓகே, ரைட்டுங்களா? அதில் நெய் விளக்கு ஏற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஆனால் நெய் விளக்கு தான் சிறப்பு. இதை செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் போய் அந்த ரங்கநாதர் அந்த தாயார் இருக்காங்க இல்லையா, தாயாருக்கு அப்படி இல்லாட்டி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற தாயாருக்கு துளசி மாலை சாத்தி அவங்களுக்கு அந்த பட்டுப்புடவை சாத்தி அன்றைக்கி வழிபடுவதன் மூலமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீளலாம். அது சனிக்கிழமையாக செய்யலாம், இல்லாட்டி புதன்கிழமை செய்யலாம். ஏன்னா அது கொஞ்சம் சிறப்பை தரும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை நிற ஆடைகள் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த சுக்கிரனுக்குரிய அந்த நிறம் வந்து அந்த வெள்ளை நிறம் தான், பட்டு மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை நிறம். இந்த ஆடைகளை வந்து புதன்கிழமை அல்ல வெள்ளிக்கிழமையில் மற்றவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுப்பதன் மூலமாகவும் இந்த திருமண தடையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு திருமணம் விரைவில் கைகூடும். ஓகே, இதுதான் இந்த துலா ராசிக்குரிய பரிகாரம். துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். மகிழ்ச்சி. திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது? முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்றைக்கி சிலரோட கண்டிஷன், ஓகே, அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது.
அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா முக்கியமாக கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்குது. கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. கலத்திரகாரகன்னு சொல்லி ஒரு கோள், அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது, கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன். இது ஆண்களுக்கு சொல்லும்போது. பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. டிலைடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார், அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா சடமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம், உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அப்புறம் வசியம், ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா, பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கிராமத்தில் சொல்லும்போது அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தாலி பொருத்தம் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் தான். அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்தில் சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மஸ்ட். இது 2 இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ளவே சண்டை போடாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான். என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் 2மே அமையாது. அப்போ இது 2ல் 1 இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த ரச்சி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும். அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா, வதைனா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்.